எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், விரும்பியதையெல்லாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையில் நினைத்த காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறவும், செல்வம், தன்னம்பிக்கை, மன உறுதியை அதிகரித்து உங்களுக்கான அத்தனை செயல்களிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய குபேர முத்திரையை பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சார், இந்த முத்திரைகள் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய சேனல்லையே. அக்னி முத்திரை, வருண முத்திரை, சின் முத்திரை, யானை முத்திரை, இந்த மாதிரி நிறைய முத்திரைகள் இருக்குது. இந்த பரதநாட்டிய கலைஞர்களிடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க விரல்களை வெவ்வேறு நிலைகளில் வைத்து அந்த நடனத்தை புரிவார்கள். அதுக்கு பேர் தான் முத்திரைகள் அப்படின்ட்டு பேர். இந்த 5 விரல்களும் 5 பஞ்சபூதங்களை குறிக்கும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது தான் நம்மளுடைய 5 விரல்கள். இன்னொன்று சொல்லுவாங்க, சிவபெருமானினுடைய பஞ்சாட்சர மந்திரமான நம சிவாய எனும் 5 எழுத்தையும் இந்த 5 விரல்களுக்குள் அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்மளுடைய விரல்களாகப்பட்டது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த விரல்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மென்மையான அழுத்தத்தை ஏற்படுத்துவதின் மூலம் நம்முடைய உடலினுடைய வேகத்தை, அந்த பஞ்சபூத ஆற்றலை குறைக்கவும் அதிகரிக்கவும் செய்யலாம். நீங்கள் பார்த்துருக்கலாம், சின் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது. உங்களுடைய கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலினுடைய நுனியையும் 2 விரலுடைய நுனியையும் சேர்த்து லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு மற்ற 3 விரல்களை நீட்டிய நிலையில் வைத்து உள்ளங்கையை வானத்தை நோக்கி வைத்து செய்யக்கூடிய இந்த முத்திரையுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சின் முத்திரை அப்படிங்கிறது இதனோட பேர். இது நீங்கள் கோயில்களில் நீங்கள் மந்திர ஜபம் செய்யும்போது இந்த முத்திரையை பொருட்டு செய்யலாம். வீடுகளில் மந்திரங்களை செய்யும்போது செய்யலாம். தியானம் செய்யும்போது செய்யலாம். இந்த முத்திரை என்ன பண்ணுன்னா, மனதை சமநிலைப்படுத்தும். அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனதினை ரிலாக்ஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வேவை இந்த முத்திரை உண்டாக்கி தரும். இந்த பிரபஞ்சத்தோட உங்களுடைய மனதின் எண்ணங்களை கனெக்ட் பண்ணும். அதனால் இந்த முத்திரை போட்டுட்டு தெய்வ சிந்தனையில் ஈடுபட்டாலோ யோகங்களில் ஈடுபட்டாலோ உங்களுக்கு விரைவாக அந்த தெய்வ ஆற்றல் சித்திக்கும். இது சின்முத்திரை. இது எல்லாரும் போடலாம். இதே மாதிரி நிறைய முத்திரைகள் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி முத்திரைகளாகப்பட்டது செய்வதற்கு முன்னாடி
எவ்வளவு நேரம் இந்த முத்திரைகளை பயன்படுத்த வேண்டும், யார் பயன்படுத்த வேண்டும், எந்த நேரங்களில் பயன்படுத்த வேண்டும், இத்தனை விஷயம் இருக்குது. எல்லாரும் எல்லா டைமும் எல்லாம் செய்துவிட முடியாது. அப்படி பார்த்து பார்த்து தான் நான் முத்திரைகளை சொல்கிறேன். ஏன்னா விளையாட்டுத்தனமாக கூட இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு, சார் எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சு சார், சார் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லவே கூடாது. அதன்படி எப்படி சின்முத்திரையாகப்பட்டது எல்லோரும் எல்லா நேரங்களிலும் செய்வதற்கு உகந்த மற்றும் ஏற்புடைய முத்திரையோ, அதே மாதிரி இன்னொரு முத்திரையும் இருக்குது. ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு இந்த முத்திரை சகல விதமான காரியங்களிலும் வெற்றி பெறவும், செல்வங்களை அதிகரிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும் இந்த முத்திரை பயன்படும். இதுக்கு பேர் தான் குபேர முத்திரை. இது பேரே உங்களுக்கு நல்லாவே என்ன சொல்லுதுன்னு தெரிய வரும். மகாலட்சுமி தேவியினுடைய செல்வங்களின் காவலனாக இருக்கக்கூடியவர் குபேரர். அவர்தான் லக்ஷ்மி தேவியுடைய செல்வங்களின் காவலர். அவரை நாம் வணங்குவதுங்கிறது செல்வத்தை அடைவதற்கு மிக முக்கியமான வழி. அதாவது எப்படி மகாலட்சுமி தேவி செல்வங்களின் அதிபதியாக இருக்கிறாளோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேவியினுடைய செல்வங்களின் காப்பாளராக இருப்பவர் பார்த்தீங்கன்னா குபேரர். சரிங்களா? மகாலட்சுமி செல்வத்தை அளித்தாலும் அதை யாராருக்கு பிரித்து கொடுக்க வேண்டும், யாராருக்கு எவ்வளவு போய் சேர வேண்டும் என்று தீர்மானிப்பவர் குபேரர். அதனால தான் எப்பயுமே மகாலட்சுமியை வணங்கும் பொழுது கூடவே சேர்த்து குபேரரையும் அவசியம் வணங்க வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த குபேர முத்திரையை நீங்கள் டெய்லி போடுறதுனால என்ன நடக்கும்னா, உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து எந்த காரியங்களையும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களை தேடி பணம் வரும். எனக்கு முத்திரையை போட்டால் பணம் வருமா அப்படின்னா, சார் முத்திரை செய்வது என்பது உங்களினுடைய மனதின் பஞ்சபூத ஆற்றலை இயக்கி, உடலினுடைய பஞ்சபூத சக்தியை மேலெழுப்பி, உங்களுக்கான செல்வம் தரும் சூழ்நிலைகளை உங்களை நோக்கி ஈர்க்கச் செய்யும். இந்த முத்திரையுடைய வேலையே அதுதான். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ் மேலோங்கும். நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, சின்ன சின்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். சார் அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மை. சரிங்களா? அடுத்து இதை யார் செய்யலாம்? பெண்கள் ஆண்கள் என இருப்பாளரும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணுங்கிற கட்டுப்பாடு இல்லை, எல்லாரும் செய்யலாம். எப்போ செய்யலாம்? காலை, மாலை, இரவு என எல்லா டைமுமே செய்யலாம். இதுதான் நேரம்னு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. பொதுவாக முத்திரைகள் போடுறதுக்கு முன்னாடி வெறுவயிறாக இருக்கிறது உத்தமம். ஒன்று, சாப்பிட்டு குறைஞ்சது 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கழித்து இந்த முத்திரையை போடுறது நல்லது. 2லேருந்து 4 மணி நேரம் போதுமானது. சரிங்களா? நீங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீரை குடித்து 1/2 மணி நேரம் கழித்து செய்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இந்த முத்திரை எப்படி நான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுடைய கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் ஆகிய 3 நுனிகளையும் ஒன்றாக சேர்த்து லேசாக தொடவும். மற்ற விரல்களான மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலை மடக்கி
உள்ளங்கையை தொடுமாறு வைக்க வேண்டும். லேசாக ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து நீங்கள் மடக்கி அந்த மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலை மடக்கி உள்ளங்கையை லேசாக தொடுற மாதிரி அழுத்தத்தையும், கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் ஆகியவற்றை நுனிகளை லேசாக தொடுமாறு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த முத்திரையை 2 கைகளிலும் நீங்கள் செய்யணும். வலது கை மற்றும் இடது கைகளில் 2 கைகளையும் நீங்கள் செய்யணும். இப்படி செஞ்சுட்டு உங்களுடைய முழங்கால் மீது வைத்து நீங்கள் இந்த முத்திரையை சப்னங்கால் போட்டுட்டு நீங்கள் செய்யலாம். சரிங்களா? ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க, இதை சப்னங்கால் போட்டு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் சேரில் உக்காந்துட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம். சரிங்களா? சரி, இதனுடைய நன்மைகள் என்ன கிடைக்கும்? நான் இதை செய்கிறேன், இதனுடைய நன்மைகளாக எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு செல்வம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இது ஒரு சங்கல்ப முத்திரை அப்படின்ட்டு பேர். அது என்னங்க சங்கல்பம்னா என்னங்க அப்படின்னா, ஒரு காரியம் எனக்கு வெற்றி ஆகணும்னு நினச்சி இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் வெற்றி ஆகும். இதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. எந்த காரியம் வெற்றி ஆக வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த காரியம் உடனே வெற்றியாகும். சங்கல்ப முத்திரை அப்படின்ட்டு இதுக்கு பேர். உங்களுடைய இலக்குகளையும் செல்வ வளத்தையும் ஈர்க்க செய்யும் முத்திரையாக இந்த முத்திரை இருக்கும். மற்றும் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரித்து கொடுக்கக்கூடிய முத்திரையாக இந்த குபேர முத்திரை உள்ளது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கும், தலையை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சார், தலை வலிக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கம்மா. ஒத்த தலைவலி, இரட்டை தலைவலி, சில பேருக்கு வெளிச்சங்களை பார்த்துச்சுன்னா தலைவலி வரும். இப்படி தலைவலியை போக்கும். 2வது ஆழ்ந்த உறக்கம். இதை கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு படுத்திங்கன்னா இரவு நேரத்தில் அப்படி தூக்கம் வரும். ஒரு மனிதனுக்கு 2 பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னா அவனுக்கு ஏகப்பட்ட உடல் உபாதைகள் வரும். என்னென்னா, ஒன்று மலச்சிக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உறக்கம், தூக்கம் வராமல் இருக்கிறது. இந்த 2ம் என்றைக்குமே வராமல் பார்த்துக்கணும். அப்படி வருதுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்படி உங்களுக்கு இந்த முத்திரை செய்கிறதுனால உறக்கம் நல்லா வரும், ஆழ்ந்த தூக்கம் வரும். அதே மாதிரி உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மனதை அமைதிப்படுத்தி உடலில் நேர்மறை ஆற்றல்களை உருவாக்கி எதையும் என்னால் செய்திட முடியும். ஏன் உங்களால் ஒரு விஷயத்தில் வெற்றி காண முடியல அப்படின்னு கேட்டால் அதில் நீங்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அந்த நிலையை மாற்றி என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த முத்திரை. சரிங்களா? சரிங்க, இந்த முத்திரையை நாம் எவ்வளவு காலங்கள் செய்யலாம் அதுவும் இருக்கு இல்லையா? அதாவது இந்த முத்திரையை நான் முன்னாடி சொன்ன மாதிரி காலை, மதியம், மாலை என 3 வேளைகளிலும் செய்யலாம். தலா 5 நிமிடங்கள் முதல் 15 நிமிடங்கள் வரை செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி சமணமிட்டு செய்யலாம், இல்லைன்னா நாற்காலி மேலே உட்காந்துட்டு செய்யலாம். அதிகபட்சமாக 15 நிமிடங்கள் செஞ்சாலே போதும். குறைந்தபட்சமாக 5 நிமிடங்கள் நீங்கள் செய்யுங்க. அதாவது 5 நிமிடங்களில் இருந்து ஆரம்பிங்க. எடுத்த உடனே நாம் 15 நிமிஷம் செய்யணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க. படிப்படியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதிகபட்சமாக 15 நிமிடங்கள் போதுமானது. சரிங்களா? ரைட். இப்போது அடுத்த கேள்வியாக என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் இதை ஆன்மீகத்துக்கு எந்த அளவுக்கு இதை பயன்படுத்தலாம்? அதாவது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸு இதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம், ஆன்மீகத்துக்கு எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால்,
வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் இந்த 3 மணி நேரத்தை குபேர காலம் அப்படிங்கிற ஒரு நேரமாக நம்ம சொல்கிறோம். அதாவது குபேர பகவானுக்கு உரிய காலம் அப்படின்னு இந்த 3 மணி நேரத்தை சொல்கிறோம். இந்த 3 மணி நேரத்தில் குபேர பகவானை வழிபாடு செய்கிறதின் மூலமாகவும் ஒன்று. ரெண்டாவது, இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் குபேர பூஜைகள் செய்கிறதுனாலையும் லக்ஷ்மி குபேர மந்திரத்தை ஜபிப்பதுனாலையும் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? இதில் இந்த 3 மணி நேரத்துக்குள்ள உங்களால் ஒரு 10 நிமிஷம் இந்த குபேர முத்திரையை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் பிச்சைக்காரனும் பெரும் செல்வந்தனாக மாறுவது உறுதி. கண்டிப்பாக உறுதி. எப்பேற்பட்ட வறுமை நிலையும் நீங்கி உங்களுக்கு குபேரரினுடைய பேரருளால் அல்ல குறையாத அளவிற்கு செல்வகடாட்சம் கிடைப்பதுங்கிறதுல ஐயமே இல்லைங்க. அவசியம் செஞ்சு பாருங்கள். அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டால், குபேர காலத்தில் குபேர முத்திரையை செய்து ஓம் லக்ஷ்மி குபேராய நமக எனும் மந்திரத்தை சொல்பவனினுடைய குடும்பமே செல்வத்தில் திளைக்கும், செல்வ வளத்தில் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப எளிமையானது. சரி, அதே மாதிரி இந்த முத்திரையை நாம் போடும் பொழுது நினைக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே பலிக்கும் என்றாலும் கூட ஏதாவது ஒரு சிந்தனையை மட்டுமே தீர்க்கமாக நினச்சி இந்த முத்திரையை போடுங்க. நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நிறைய ஆசைகளை மனசில் வைக்கிறாங்க. எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பைக் வேணும்ன்ட்டு நிறைய ஆசைகளை மனதில் நினைச்சிட்டு இந்த முத்திரையை பயன்படுத்துகிறாங்க. எப்பயுமே வேண்டுதல்கள் வைக்கும் பொழுதும் அதே நேரத்தில் எப்பயுமே ஒரு விஷயத்துக்காக இறைவனை பிரார்த்திக்கும் போதும் ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினச்சிட்டு அதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அந்த பிரார்த்தனையை கண்டினியூ பண்ணணும். நிறைய ஆசைகளை மனதில் நினச்சிட்டு அந்த பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை வைக்கும்போது உங்களுடைய கவனம் சிதறடிக்கப்படலாம், உங்களுடைய மனதின் உறுதி உடைக்கப்படலாம். அதனால் நான் எப்பயுமே சொல்லுவேன், இப்போ இந்த குபேர முத்திரை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வேலை கிடைக்கணும், நிலம் வாங்கணும், அதே மாதிரி கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் மனதிலே நினைத்து கொண்டு அந்த ஆசை நிறைவேற வேண்டுமென இறைவனை பிரார்த்தித்து டெய்லி 5 நிமிஷம் இந்த குபேர முத்திரையை நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த நியாயமான ஆசை, உங்களுடைய நியாயமான மற்றும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசை பரிபூர்ணமாக நிறைவேறும். அடுத்து கேட்பாங்க, சார் இந்த முத்திரை போடுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு இந்த முத்திரை போடணுமா அப்படின்னு கேட்பாங்க. தேவையில்லை. அசைவம் சாப்பிட்ருக்கிறீங்க, போதை வஸ்துகளை உபயோகம் செஞ்சுருக்கிறீங்க, தாம்பத்தியம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் குளிச்சுட்டு செய்யுங்க. மற்ற நாட்களில் குளிச்சுட்டு கூட செய்ய தேவையில்லை. ஏன்னா இது ஃபுல்லாக மனதினுடைய சக்தியை பயன்படுத்தி செய்யக்கூடியது. ஸோ உங்களுடைய மனதின் உறுதி தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் உடல் சுத்தத்தை விட மனச்சுத்தம் மட்டுமே இந்த முத்திரை பயிற்சிக்கு மிக முக்கியமானது. சரிங்களா? ஓகே, நிறைய தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்துருக்குறோம் இந்த முத்திரைகளை பற்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.